பண்ணதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்க்கு வந்திருக்காங்க. வந்துட்டு ஆந்தோய் பார்த்துட்டு ஜெய் எங்கே இருக்கான், அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஷாக்கு, இவன் என்னத்துக்கு ஜெய்யை கேட்குறான்னு. அதுக்கப்புறம் ஜெய்யை பார்த்து அவங்க போயிடுறாங்க. ஈத்தன் வந்துட்டு என்ன விஷயம், என்ன ஷாக்காக இருக்கா அப்படின்னோடனே இந்த மாதிரி பில்லி வந்திருக்கா ஜெய்யை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜெய் கிட்ட போயிட்டு பில்லி சொல்கிறாங்க, என் கசின் கிட்டேருந்து தூரம் இரு அப்படின்றாங்க. யார்மா அவங்க கசின் அப்படின்னா, அன்றைக்கி பார்த்தியே ஷெஃப் மரிக்கும் அந்த பொண்ணு என் கசின், அவகிட்டேருந்து தள்ளி இரு, அவள் உனக்கு சரி வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இந்த பக்கம் யுவானை காமிக்கிறாங்க. யுவான் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு பார்லாம் சுற்றி காமிச்சிட்டு இப்போ தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மறுபடியும் காமிக்கிறாங்க. ஈத்தன் வந்துட்டு ஆமாம் இது என் பார் ஓப்பனிங் ஆச்சு, வெல்கம், ஆனால் நீ என்னம்மா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என் கசின் கிட்டேருந்து நான் தள்ளி இருக்க சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜெய் சொல்கிறான், அந்த பொண்ணு நான் சொன்னல கிளினரி காலேஜில் பார்த்தேன்னு, அந்த பொண்ணு யாது இவ கசின், நான் பாரு எவ்வளோ சின்ன உலகம் அப்படின்றா. உடனே பெல்லி வந்துட்டு ஆமாம்மா சின்ன உலகம் தான், நான் உன்னை வேட்டை ஆரம்பிச்சேன்னா தெரியும், வேட்டையாட ஆரம்பிச்சுன்னா தெரியும் அப்படின்றா. அதுக்கப்புறம் நம்ம ஜெய் வந்துட்டு இங்கே பாரு, அவளுக்கும் எனக்கும் நடுவில் நீ எதுக்கு வரன்னு பாரு, நீ ப்ளே பாய்ன்னு எல்லாருக்கும் தெரியும், அவகிட்டேருந்து விலகிரு, அவள் என் சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய்.